கும்பராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போ கும்பராசிக்கு மார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் தான் 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனத்துக்கும் அதிபதி, தொழிலுக்கும் அதிபதி அவர் தான். உங்களுக்கு சகோதர காரகனும் அவர் தான், தைரிய காரகனும் அவர் தான், உங்களுக்கு வெற்றி காரகனும் அவர் தான். அவர் உங்களுக்கு 11ஆம் இடம் லாபத்துக்கு வருகிறார். வரட்டும், நல்லது. ரொம்ப நாளாக இந்த 7.5 சனியில் படாத பாடுபட்டு நிறைய விஷயத்தில் இழந்து நிறைய பிரச்சனைகளை சமாளித்து இதுலேருந்து வெளிவரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு லாபம் வரட்டும். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்க்கிறார். குரு மங்கள யோகமாக வருகிறது. இப்போ காரகத்துவ அடிப்படையில் பார்த்தோம்னா செவ்வாய் சகோதரரையும் குறிகாட்டுகிறது. ராசியாதிபதி சனிங்கிறது நீங்கள் உங்களை குறிகாட்டுகிறது. நீங்கள் மீனத்தில் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த 7.5 சனியில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ உங்கள் ராசிக்கும் குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ உங்கள் சகோதரர் குறிப்பாக, இல்லைன்னா சகோதரி, இல்லைன்னா உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் அனுகூலமாகவும் வந்துவிட்டு அவர் உங்களை தூண்டி விடுவார், உங்களை மேலும் ட்ரிகர் செய்து விடுவார். எந்த விஷயத்துக்காக ட்ரிகர் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா,